மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
ஆதியாகமம் 41 அதிகாரம் 57 வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். தேவன் தாம் பிள்ளையை உயர்த்துன்னு நினச்சாருன்னா எப்படி உயர்த்துவாருங்கிறதுக்கு யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அப்பப்பா பாருங்கள், உலகம் முழுக்க பஞ்சம் வருது, யாருமே எதிர்பார்க்கல. கொரோனா வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ தமிழகத்தில் இந்த ஆட்சி வரும்னு நிறைய பேர் நினைக்கவே இல்லை. ஆனால் டக்குன்னு வந்துடுது, யாருமே ப்ரிப்பேர்டாக இல்லை. அப்போது ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால எக்கச்சக்கமான தானியத்தை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காரு யோசேப். எல்லோரும் வராங்க, ஐயா சாப்பாடு தாங்க. அங்கே தான் இருக்குது, யோசேப்பிட்டு தான் இருக்குது, எகிப்தில் தான் இருக்குது. கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தராக வந்து காலில் வந்து விழுறாங்களாம். தேவன் இந்த யோசேப்பிற்காகவே உலகம் முழுவதும் பஞ்சத்தை கொண்டு வந்தார். இந்த தேவன் யோசேப்பை அவ்வளவு நேசித்தார், அதற்காக இவ்வளவு காரியங்களை செஞ்சார். இதே தேவன் உங்களையும் அதே அன்போடு நேசிக்கிறார், என்னையும் அதே அன்போடு தான் நேசிக்கிறார். நம்மை தேடி எல்லோரும் வர வேண்டும், உங்களை தேடி வர வேண்டும். உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை தேடி வர வேண்டும், உங்களை குறித்து கேவலமாக பேசினவர்கள் உங்களை தேடி வர வேண்டும், உங்களை அறிந்தவர்கள் எல்லோரும் உங்களை தேடி உதவி கேட்டு வர வேண்டும், உங்களை அறியாதவர்கள் உங்களுக்கு தேடி வர வேண்டும், உதவி கேட்டு வர வேண்டும். ஆண்டவர் அதே தேவன், யோசேப்பு தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களையும் அப்படியே வெளியேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவார். உங்களையும் தேடி உதவி கேட்டு எத்தனையோ கோடி கோடி மக்கள் வருவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொடியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகிறீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று ஆண்டோடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைத்துக்குரியவர்கள் எப்படி இருக்கிறீங்க? தினந்தோறும் நம்முடைய செய்திகள்லாம் கேட்குறீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு ஆறுதலை தருகிறதா? அப்படி என்றால் நீங்கள் அதை அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சனிக்கிழமை தோறும் கூட்டம் நடத்துகிறோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ செலவழித்து கையிலேருந்து காசு போட்டு அலைஞ்சி திரிஞ்சு உடம்பு புண்ணாக்கி எப்படியாவது மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறோம். இந்த வாரம் சென்னையில் வைத்து நம்முடைய ஓடி நடைபெறுகிறது. பல்லவரம் பம்பல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழர் பஸ் ஸ்டாப்பு, சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடி, காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். சென்னையில் நல்ல உள்ளம் கொண்ட எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. முக்கியமாக சார் மங்களராஜ் பொறுப்பாளர், ஒரு கண்மணி சாலமன், அவர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. அருமையான உணவை உங்கள் விருந்தே அவர்கள் கூட்டம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு தருவாங்க. நான் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை நினைவூட்டுகிறேன். கண்டிப்பாக சென்னை மக்களே வாருங்கள். அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அந்த ரிட்டையர்ட் ஆகி எனக்கு லாஸ்ட் டேஸில் இருக்கவங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஆசீர்வாதமாக இருக்கிறது. யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு நான் கேட்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் பார்க்கிற வசனம் ஆதியாகமம் 41:37. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியினாலே சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படியாக எகிப்திற்கு வந்தார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? உலகம் முழுக்க பஞ்சம் வந்திருக்குது, வரக்கூடாது, ஆனால் வந்திருக்குது. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் செழிப்பான காலத்தை அனுமதிச்சிருந்தார் 7 வருஷம். அதுக்கு பிறகு தான் பஞ்சம் வந்துச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் அநியாயக்காரர் அல்லவே அல்ல, அவர் பேலன்ஸ்டாக இருப்பார். முதல்ல அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு, அதை ரெடியாக இருக்கிறதுக்கு அவர் செழிப்பான காலத்தை கொடுத்துருந்தார். அதுக்கு பிறகு தான் அவர் தீங்கு அனுபவிக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு தீங்கு அனுபவிச்சிட்டாரு நம்ம கதறிட்டுருக்கோம்னா அதுக்கு முன்ன ஊட்டி நம்ம அது தப்பும்படியாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்படியாக நல்ல காலங்களெல்லாம் அவர் கண்டிப்பாக தந்திருப்பார். இல்லைன்னா அட்லீஸ்ட் நல்ல ஆலோசனைகளை யார் மூலமாவது கொடுத்துருப்பார். எங்கே பாரு, இது சரியில்லை, பைக்கில் வேகமாக போகாத, என்னாலும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்லீப் ஆகிட்டனாலும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யார் மூலமாவது அந்த வாலிப பையன்ட்ட பல முறை பேசியிருப்பார். ஆனால் அவங்க அதை கேட்காம போகும்போது டெய்லி நல்லா இருக்குது, த்ரில்லாக இருக்குது, ஏய் எல்லோரும் என்ன உயர்வாக நினைப்பாங்க, ரீல்ஸ் எடுத்து போடு, பைக்கில் போனால் தான் அது ஹீரோ தரும், பைக்கில் போனால் தான் மதிப்பாங்க, 4 பிள்ளைகள் பார்க்கும், பாருடா காலையில் பாரு வரா பாரு, பைக்கு வேகமாக ஓட்டு. அப்படி அவங்க அழிவை நோக்கி போகும்போது ஆண்டவர் யார் மூலமாவது பேசியிருப்பார். வேண்டாம், இது தினந்தோறும் ஒரே மாதிரி இருக்காது, கவனமாயிருமா, உனக்கு நிறைய வாழ்க்கையில் நாள் இருக்குது, நீ போக வேண்டிய பாதை வெகு தூரம், அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகினா தாங்க முடியாதுன்னு ஆண்டு தெளிவாக பேசியிருப்பார். அதெல்லாம் தாண்டி அவங்க மறந்து போகும்போது தான் இந்த பஞ்சகாலம் திடீர்னு வர்ற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஐயோ, அப்புறம் அந்த குடும்பத்தாரெலாம் படுற வேதனை, அந்த பையனை தூக்கி சுமக்கிற தாய் தகப்பெல்லாம் படுற பாடெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது.
வார்த்தையால் விவரிக்க முடியாது. அதே மாதிரி தான் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் யார் மூலமாவது ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார், கவனமாயிரு, எச்சரிச்சிருப்பார், ஒரு நல்ல காலத்தை கொடுத்துருப்பார், நல்ல சான்ஸை கொடுத்துருப்பார், நல்ல செழிப்பான ஒரு காலத்தை கொடுத்துருப்பார். அதுக்கு பிறகு எத்தனை பேர் விழுந்து போகிறாங்க? காரணம் என்னென்னா, ஆண்டவர் ஒருத்தருக்கு திடீர்னு அநியாயம் செய்யவே மாட்டார். ஒரு பிஸ்னஸை பயங்கரமாக ஆசீர்வச்சிருந்திருப்பார், அதுக்கு பிறகு சில ஆலோசனை கொடுத்துருந்துருப்பார். அவங்க அதில் தவறி போகும்பொழுது தான் அவங்க தீங்கான நாட்களை காண்கிறாங்க. அப்போ பறவை வேடனுடைய கையில் சிக்கிக்கொள்வது போல என்று ஞானி எழுதுகிறார். சிக்கக்கூடாது, சிக்கிச்சுன்னா கறி போட்டுருவான், கசாப்பு போட்டுருவான். ஐயோ, வாழ வேண்டிய இந்த பறவை, வானிலை சிறகடித்து திரிகிற பறவை, அழகான பறவை, அழகாக எல்லாராலும் நேசிக்கப்படுற அந்த பறவை, அது கரியாக மாறி அதனுடைய கதை முடிந்து போகின்றது. எனவே ஆண்டவர் பஞ்சத்தை கொண்டு வந்தார், உலகம் முழுக்க சாப்பாடு இல்லை அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி செழிப்பான காலத்தை கொடுத்தாரா இல்லையா? 7 வருஷம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. அப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அவங்க சேர்த்து வைக்கல, இந்த பணத்தை சேர்த்து வைக்கல, அந்த சாப்பாடை சேர்த்து வைக்கல. யோசிப்பு மாத்திரம் ஓடி 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 போய் குடோனை கெட்டி எல்லாரும் கொண்டாங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ராஜா சார்பாக எல்லா ஆகாரத்தையும் வாங்கி கடற்கரை மணலத்தை போல் அவர் சேர்த்து வச்சாராம். அந்த காலத்தை அவர் ஆதாயப்படுத்திக்கிட்டார். அதனால் பஞ்சம் வரும்போது அவருக்கு அது ஒரு மேட்ரே இல்லை, அவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியல. அவர் கையில் எக்கச்சக்கமான சாப்பாடு இருக்குது. மக்கள்லாம் ராஜாட்ட போய் கேட்குறாங்க, ராஜா சாப்பாடில் பஞ்சம், போங்கடா போய் யோசிப்பிட்ட கேளுங்க, அவ்வளோதான். அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. யோசிப்பிட்ட வந்தாங்கன்னா காசு தாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். இவ்வளவு வெற்றி பெற்றதன் காரணம், யோசேப்புக்கு வெற்றி பெற்றதன் காரணம் என்ன? ஆபத்து வரும் முன்பே யோசேப்பு ஆபத்து வரும் என்பதை அறிந்திருந்தார். கோவிட், கொரோனா, கொள்ளை நோய் வரும்போது ஒருத்தரும் அதை அறியலை. இப்படி ஒரு வியாதி வரும், வீட்டை பூட்டு உள்ளே இரு, வெளியே வராத, லாக்டவுனை போடு, வெளியே வந்து அட்டி, பிடிச்சி உள்ளே போடு, பைக்கு பிடுங்கு, காரை பிடுங்கு, முகமூடியை போடு, மாஸ்கை போடு. ஐயோ அந்த மக்கள் தவிச்சாங்க. நாங்கள்லாம் வீட்டில் எல்லா அலையிலையும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்துருச்சு. என் நிமித்தமாக நான் ஊழியத்துக்கு வெளியே போகிறதுனால எல்லாருக்கும் அந்த கொரோனா எனக்கு எல்லாருக்கும் ஏன் வயதான தாயாருக்கு நாங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கெல்லாம் பட்ட பாடுகளை ஆண்டவர் அறிவார். ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக ஓடி ஆடி நிமித்தமாய் நாங்கள் செலுத்திய விலைக்கரையங்களை கர்த்தர் ஒருவரே அறிவார். எதற்காக இதை சொல்கிறேன்னா, when COVID came, nobody knew that. யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஆபத்து வரும்னு சொல்லிட்டு. அதனால தான் தவிச்சாங்க. 2வது 3வது அலை வரும்போது ஓரளவு மக்கள் அதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அதுக்குள்ளே வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்த உடனே தனிமைப்படுத்தினாங்க, என்னெல்லாமோ செஞ்சாங்க. இப்போ அந்த கொரோனாவால் வெற்றி பெற முடியல. அதுக்காக லாக்டவுனுக்கு பிறகு வரவே இல்லை. ஏன்னா இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்தால் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் கேடான காலங்கள், தீங்கான காலங்கள் எதிர்பார்க்காம வருது. ஆனால் உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் ஏதோ ஒரு நல்லபடி நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துருப்பார் என்பதை மறந்து போகவே கூடாது. அதுக்கு பிறகு பாருங்கள், எகிப்தில் சாப்பாடு இருக்குது. ராஜா சார்பாக ஒருத்தர் இருக்கார், யோசேப்பு, அவர் கொடுக்காருன்னா அந்த நல்ல செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. அப்போ உலகத்திலிருந்து எல்லா மூலைகளிலிருந்தும் முடுக்குகளிலிருந்தும் எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டு கையில் காசை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு ஒட்டகத்திலும் கழுதையிலும் கோவேரி கழுதையிலும் ஏறி ஓடி வராங்க. ஐயா, எனக்கு சாப்பாடு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஐயா, எங்கள் ஊரில் காசுலாம் நிறையா இருக்குயா, ஆனால் சாப்பாடு இல்லையா, இந்த காசை வச்சுட்டு தயவுசெய்து சாப்பாடு தாங்க ஐயா, கோதுமையை தாங்க ஐயா, ரொட்டி தாங்க ஐயா, நாங்கள் உயிர் பிழைக்கணும், எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு ஐயா. யார்? அவர்கிட்ட போய் கேளுங்க. தான் யோசேப்பு. யோசேப்பு ஐயா தாங்க ஐயா காலில் கும்பிடுறாங்க. உலகமே யோசேப்புடைய காலில் விழுந்தது. இதுதான் தேவனுடைய திருத்திட்டமாக இருந்தது. தன் பிள்ளையை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார், உயர்த்தினார். அதற்காக அவர் உலகத்திற்கு பஞ்சத்தை அனுமதித்தார். சிறைச்சாலையில் போட்டாங்க. ஒரு பொம்பளைட்ட தவறா நடக்க மோச்சித்தவன் சொல்லி செவுட்லேயே அடிச்சாங்க, தூப்புனாங்க, கேவலமாக பேசினாங்க. சிறைச்சாலையில் போய் தலை குனிஞ்சு நின்னாரு. சொப்பனமான காண்றா, இப்போ குழியில் போட்டு உன்னை கொள்றோம், என்ன இப்போ பார்ப்போம் உன் சொப்பனம் சொல்லு, இப்போ உன் சொப்பனத்தை சொல்லி பார்க்கலாம். வாயிலே அடித்தாங்க அண்ணன்மார்கள். நான் விட்டுருங்கண்ணான்னு கதறினார். பிரியத்துக்குள்ள எவ்வளவோ பாடுகளை தன் மகன் படுகிற பொழுது ஆண்டவர் பார்த்து அழுதுகிட்டே இருந்தார். அதெல்லாம் கணக்கில் வச்சு எவ்வளவு அவமானப்பட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாக யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார். அவர் உயர்த்தினார். உலகமே அவரிடத்துல அப்படியே காலில் விழுது. ஐயா, கொஞ்சம் சாப்பாடு தர மாட்டீங்களா? எவ்வளோ காசுனாலும் தாரோம், எவ்வளோ தங்கனாலும் தாரோம் ஐயான்னு சொல்லி காலில் விழுந்துதான். ஆண்டவருடைய பிள்ளையை எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தினார். அந்த தீங்கின் மத்தியில் எவ்வளவு ஒரு நல்ல காரியத்தை வைத்திருந்தார். இந்த பஞ்சத்தை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? அனைவரும் யோசேப்புடைய காலில் விழ வேண்டும் என்பதற்காகவே.
இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாய் பார்த்து சிரிக்கின்றார்களோ, ஓஹோ சொல்லி சிரிக்காங்களோ, பாருங்க பாருங்கன்னு சொல்லி கைகொட்டி சிரிக்கின்றார்களோ, கூட்டத்தை கூட்டி சிரிக்கின்றார்களோ, யாரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களோ, யார்ட்டெல்லாம் போய் நீ கை கட்டி நிற்கீங்களோ, ஒரு நாள் வரும் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், கணக்கு வச்சுட்டே இருப்பார். வாடா வாடா என் மகனையா நீ இப்படி பண்ணுற, என் மகளையா இப்படி பண்ணுற கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், அவர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள், காலில் வந்து விடுவார்கள். ஐயா இந்த உதவி எனக்கு செய்ய மாட்டீங்களா, எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, என் பிள்ளைக்கு இந்த ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, காலில் வந்து விழுவார்கள். அப்படி விழவில்லை என்றால் இந்த பைபிள் பொய்யாக போய்விடும். யோசேப்பின் சரித்திரம் ஒரு கற்பனை, வெறும் கற்பனை என்று ஆகிவிடும். இல்லை, இது கற்பனை அல்ல, இது கதை அல்ல, நிஜமாக நடந்த ஒரு சரித்திரம். யோசேப்பு எனப்பட்ட தன்னுடைய தாசனை ஆண்டவர் இப்படியாய் உயர்த்தினார். எதே அன்போடு உங்களையும் அவர் நேசிக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். அவர் என்னுடைய வாழ்விலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது இதுபோல நம்மை வெட்கப்படுத்தினவர்கள் எல்லாரும் நம்மை தேடி வரும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். சரி, அது மாத்திரம் தான் அவங்க தான் வருவாங்களா? ஆண்டவரை அறியாதவங்களும், யோசேப்பு அறியாதவங்களும் காலில் வந்து விழுந்தாங்க. உங்களை இதுவரைக்கும் அறியாதவங்களா இருப்பாங்க, ஆனால் அவங்க தேடி கேள்விப்பட்டு தேடி காலில் வந்து விழுவாங்க. அறிஞ்சவங்க, அறியாதவங்க, பெரியவங்க, சிறியவங்க, யாரானாலும் இருக்கட்டும், உங்கள் காலில் வந்து விழும்படியாக ஆண்டவர் அருமையான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி தருவார். நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால், நீங்கள் அவமானங்கள் மத்தியிலே ஆண்டவரை விட்டுவிட்டு ஓடிவிடாமல் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரை குறித்து நீங்கள் மறுதளிக்காமல் இருப்பீர்கள் என்றால், உங்கள் விலையேறப்பெற்ற விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருக்கே வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்காகவே வாழ உங்களை சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நான் தாழ்மையோடு நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த 42 அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். பார்த்தீங்களா? எது ஆண்டவர் திட்டங்கிறது இந்த இடத்துல தான் பார்க்குறோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் பார்க்குறோம். எல்லாரும் தானியமாக வந்தாங்க, ஓகே. யோசேப்புடைய அண்ணன்மார்கள், ஒரு குடியில் போட்ட அண்ணன்மார்கள், உன் சொப்பனை என்னாச்சு இப்போ சொல்கிறா சொல்லி வாயிலே அடித்தாங்களே, சொப்பனக்காரன்னு பரியாசம் பண்ணாங்கல்ல, ஆனால் குழியில் போட்டு கொள்ளுடான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, வெறி பிடிச்சு நின்னாங்கல்ல, அப்பாவிட்ட போய் செத்து போயிட்டான்னு போய் சொன்னாங்கல்ல, அவங்களும் தானியம் கொள்ளும்படியாக எகிப்தை நோக்கி புறப்பட்டாரண்ணா. அவங்க அப்பா சொல்கிறாங்க, பெரியவங்க குடும்பத்தில் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா, என்ன ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க, எகிப்தில் தானியம் உண்டுன்னு கேள்விப்படுறேன், போய் வாங்கிட்டு வாங்க. அவங்க அப்பா ஆலோசனை சொல்கிறாங்க. வயசில் 90 வயசு, 100 வயசு, 120 வயசு இருந்திருக்கும், நடக்கக்கூட முடிஞ்சிருக்காது, கண்ணு கூட சரியாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் சொன்னதை அந்த குடும்பத்தில் லாவாக இருக்குது, அந்த குடும்பத்தை பாராட்டணும். அப்பாவுடைய வேர்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு வயசானாலும் அவ்வளோ மதிப்பு இருக்கும், உங்களை யாரும் அலட்சியம் பண்ண முடியாது. அங்கே எல்லாரும் வராங்க, எல்லாரும் யோசேப்பை நோக்கி போகிறாங்க. எந்த யோசேப்பை காலில் போட்டு மிதித்தார்களோ அதே யோசேப்பை தேடி எகிப்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, நம்ம யார்கிட்ட போகிறோங்கிறதுன்னு தெரியாது, எகிப்து எப்படிப்பட்ட நாடு என்று அவர்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாரும் அப்படி ஓடி வராங்க. என்ன நடக்குது பார்த்தீங்களா? வசனத்தை பாருங்கள், 6ஆம் வசனத்தை பாருங்கள். யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தலையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரன் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. பார்த்தீங்களா? அந்த ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தபடினால எல்லாரும் யோசேப்பிட்ட போய் தானியம் வாங்குறதுக்காக காலில் வந்து வணங்குறாங்க. இவன் தம்பி வந்திருக்கவங்களாம் அண்ணன்மாரு, 5 வயசு, 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 30 வயசுன்னு கூட வந்துருக்கு. எல்லாம் காலில் வந்து விழுந்து ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்களாம். ஆண்டவர் உயிரோடு இருக்காரு. பார்த்தீங்களாங்க? எப்படி இருந்திருக்கும் யோசேப்புக்கு? யோசேப்புடைய மனசு எப்படி அது படபடன்னு அடிச்சிருக்கும்? இந்த உணர்வுகள் எப்படி அப்படி செத்து கிடந்த அந்த உணர்வுகள் எப்படி எழும்பியிருக்கும்? தன்னை குழியில் போட்டு அளவைத்த அண்ணன்மார் எல்லாம் காலில் வந்து கிடக்கிறாங்க. இப்போ இவர் எகிப்துக்கே அதிபதியாக இருக்காரு, அவங்க எல்லாம் குப்பை தொட்டில் விழுந்து கிடக்கிறவங்க மாதிரி கிடக்கிறாங்க. ஐயா ஆண்டவரே கொஞ்சம் சாப்பாடு தாங்க, ஐயா இந்த காசை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி காலில் வந்து விழுந்து கிடக்கிறாங்க. தலையிலாக ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். யோசேப்பை கோபுரத்திற்கு கொண்டு போனார், அவர்களை குப்பையிலே போட்டு மிதித்தார், காலில் வந்து விழுந்தார்கள். அதோட கூட பாருங்க, தம்பி தான் ராஜாவா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு மூடிட்டாரு, தெரியல, வேற பாஷையில பேசுறாரு. தம்பி செத்து போயிட்டானே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேல ஆயிற்று.
ஆனால் யோசேப்பு பார்த்த உடனே சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர், இது அண்ணன் மாதிரி பாரு, நம்ம அண்ணன் மாதிரி. தேவனோடு இருந்தால் நம்ம கண்ணு குருடாகாது. தேவனோடு இருந்தால் உண்மைகளை பார்க்க முடியாதபடி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகாது. கர்த்தரோட நம்ம இல்லைன்னா நிறைய உண்மையில பார்க்க முடியாத குருடர்களாக தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்வோம். ஆண்டவரோட இல்லைன்னா, நம்ம ஜெபிக்கலைன்னா, நம்ம ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா கபடும் எல்லா சூது நமக்குள்ளே இருக்குன்னா உண்மையை பார்க்கவே முடியாத குருட்டு கண்களை உடையவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தரோடு இருந்து பயந்து அவருக்கு பயந்து வாழ்வோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் பார்க்கிற கண்களை, புரிந்து கொள்கிற கண்களை, இதயத்தை ஆண்டவர் தருவார். அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாரு, துண்டா தூக்குறாரு. உள்ளத்தில் 1000 உணர்வுகள் கொந்தளித்திருக்கும். ஒரு பக்கம் பாசம், ஒரு பக்கம் அவனை குளில் போட்டார்கள் என்கிற வேதனை, ஒரு பக்கம் அவன் யாரை பார்க்க வேண்டும் என்று இத்தனை வருடங்களை காத்திருந்தானோ, துடித்து கொண்டிருந்தானோ யோசிப்பு. அந்த ஜனங்கள் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்காங்க, பரிதாபமாக நிற்காங்க. சாப்பாடு தர மாட்டீங்களா ஐயான்னு கேட்குறாங்க. இந்த எவ்வளோ ஒரு மிகவும் தொடுகின்ற வாழ்க்கை சரித்திரங்களில் முக்கியமானது யோசிப்புடைய சரித்திரம். ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் அவ்வளவு வைத்துறார். ஆனால் அப்பவும் அவர் அவசரப்படலை. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க தான் அண்ணன் தெரிஞ்சாலும் அமைதியாக இருந்துக்கிறார். வீட்டுக்குரியவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து ஒரு பெரிய உண்மையை பார்க்குறோம். நம்மளை யாரெல்லாம் ரொம்ப காயப்படுத்தினாங்களோ, व्यसனப்படுத்தினாங்களோ, நம்ம யாரெல்லாம் ரொம்ப அள வச்சாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ, அவங்களாம் நம்ம காலில் வந்து ஒரு நாள் நிச்சயமாக விழுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனிபடி who humiliates you so much, உங்களை ரொம்ப யாரும் வேதனைப்படுத்துகிறாங்களோ, ரொம்ப மிதிக்கிறாங்க, ஒரு நாள் காலில் வந்து விழுவாங்க. ஆண்டவர் விழ வைப்பார். அதுதான் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கின்றது. இந்த பஞ்சத்தையே ஆண்டவர் கொண்டு வந்த காரணம், அந்த தூண்டில போடுற மாதிரி போட்டு இந்த அண்ணன்மாரெல்லாம் இழுத்து கொண்டு வரணும். யோசேப்பிட்ட கொண்டு வந்து உடனே காலில் விழ வைக்கணும். அப்போ தான் அந்த 17 வயதில் கொடுத்த இந்த சொப்பனம் நிறைவேறும். தேவ திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஒரு பஞ்சத்தை அனுப்பி மக்களுக்கு சாப்பாடு தேவையை உண்டாக்கி அவர் அப்படியே கொண்டு வந்தார். அப்போ எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் என்னத்தினாலும் அனுப்புவார். எப்படி நம்முடைய எதிரிகளை நம்மகிட்ட கொண்டு வரணும், காலில் விழ வைக்கணும், எப்படி நம்மளை பவர்ஃபுல்லாக மாற்றணும், எப்படி நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தரணும், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது. நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் குழந்தைகளாக இருக்கிறோம், நாம் கபடற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்படி வெற்றி பெறணும், என்ன பண்ணணும் எதுவும் தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். அவர் எல்லா காய்களையும் நமக்காகவே நகர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட யோசேப்புடைய தெய்வம் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கின்றேன். அந்த அவ்வளவு உள்ளத்தில் பூட்டி கிடந்த உணர்வுகளாம் கொந்தளிக்கும் பொழுது கூட யோசேப்பு அமைதி காத்தார். நீங்கள் வேவுக்காரங்கன்னு சொல்லி அவங்கள கேட்டவங்க, அப்பா உயிரோடு இருக்காரா எத்தனை பேர், இல்லை மெதுவாக நிதானமாக கேட்குறாரு. ஒரு காலத்தில் சொப்புனை கண்டவுடனே ஓடி போய் கூவி சொன்ன யோசேப்பு, அவசரப்பட்டு தேவ திட்டங்களை வெளியே சொல்லி சிக்கலிலே மாட்டிக்கொண்ட யோசேப்பு இப்பொழுது நிதானம் காக்கின்றார். அவசரப்படாதபடிக்கு இருக்கின்றார். அதுதான் பக்குவம், அதுதான் நிதானம், அதுதான் யோசேப்பு கற்றுக்கொண்ட பாடம். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அன்பு தம்பி தங்கச்சி, திருமணத்துக்காக ஆசைப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, ஓடாதீங்க. திருமணம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. 1000 முறை யோசித்து நிதானித்து சிந்தித்து விசாரித்து அதன் பிறகுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நீங்கள் அவசரப்பட்டு போய் விடுவீர்கள் என்றால் வாழ்க்கையை நாசமாகிவிடும். எனவே நீங்கள் கவனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யோசிப்படுத்திருந்த எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவு முக்கியமான மொமெண்ட். எதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தால் நடக்குது. காலில் வந்து விழுறாங்க. தேவ திட்டம் நிறைவேறுது, தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுது. ஆனால் அதுலேயும் அவசரப்படாமல் அதை ஹேண்டில் பண்ணார். அப்படிப்பட்ட பொறுமையை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பாராக, பக்குவத்தையும் தருவாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுவோம், நான் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்காக சோத்திரம். இது நாளிலும் கூட ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசின அன்பிற்காக நமக்கு சோத்திரம். யோசிப்பின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி, அதற்காக நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாதவராக இருக்கிறீர், எங்களை மறக்காதவராக இருக்கிறீர், அதற்காக சோத்திரம். நீங்கள் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி எங்களை மறக்காமல் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, எத்தனை பேர் அவமானத்தின் மத்தியில், எத்தனை பேர் ஆண்டவரை கேவலமாக எண்ணப்பட்டு, ஆண்டவரை துச்சமாக எண்ணப்பட்டு, வேலை இல்லாதபடியினாலே, திருமணமாகாதபடினாலே, குழந்தை இல்லாதபடியினாலே, வீடு இல்லாதபடியினாலே, எவ்வளோ கேவலமாக நகை இல்லாதனால கேவலமாக எண்ணப்படுறாங்க. அவங்கள எல்லாம் பாருங்கள்.
யார் கேவலப்படுத்துகிறாங்களோ அது எல்லாரும் ஒரு நாளை தேடி வரும்படியாக சூழ்நிலையை மாற்றுவீராக. மனிதர்கள் அல்லாஹாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆயத்தமாக இருக்கிற மனவாட்டியாக நாங்கள் இருக்கட்டும். எதிர்பாராமல் பிரச்சனை வர விடவே மாட்டேங்க. முன்னக்கூட்டி சரியான எச்சரிப்பு தந்திருப்பீங்க. சிம்சோனுக்கு எவ்வளவோ எச்சரிப்பை கொடுத்தீங்க. ஆண்டவரே தோத்திரம், நாங்கள் எங்கள் வாழ்வில் கத்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எச்சரிப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆபத்திலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டுக்கிற மக்களுக்கு கிருபியாக இறங்குங்க. விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போய் கிடக்கிறவங்களுக்கு கிருபியாக இறங்குங்க. செயல்படாதவை எங்களை செயல்பட வைங்க. மூச்சு குழாய்கள் அடைப்புகளை திறந்துருங்க. உடைய பிள்ளைகளை எப்படியாவது வாழ வைங்க. எப்படியாவது உடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து கொண்டு வாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே ஆண்டவரே தோத்திரம் ஐயா. கடன்கள் எல்லாம் நீங்கட்டும். வழி இல்லாமல் நிற்கிற காலங்கள், பஞ்சகாலங்கள் நீங்கட்டும். இந்த கையில் எப்பவும் பணம் இருக்கட்டும். எல்லாரும் கேட்டு வருகிற அளவிற்கு, கொடுக்குற அளவிற்கு இந்த பிள்ளைகளுடைய கைகளை எப்பொழுதும் ஸ்திரப்படுத்துவீராக. என்ன படிக்கணும் தெரியலையே, எங்கே போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தவிக்கிறவங்களுக்கு ஒரு பாதையை காண்பீங்க. உலகம் முழு இருக்கிற அத்தனை ஏசப்பாவுடைய பிள்ளைகளையும் தவறாமல் ஆசீர்வதிங்க. பைபிளை கையில் எடுத்தவங்க, ஆலயத்துக்கு வந்தவங்க, கர்த்தர் நல்லவன் சொன்னவங்க ஒரு காலம் கெட்டு போகக்கூடாது. நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியில் நேசிக்கிற மக்கள் எத்தனை பேர் உண்டு. இந்த ஊழியத்தை தினந்தோறும் பார்க்குறவங்க உண்டு. அவங்க எல்லாரையும் அதிகமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு சுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்களுடைய இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.